சாரதா, பரவாயில்ல உட்காரணும். இன்னைக்கு இளங்கோவை சந்திச்சியா? ஆமாப்பா, காலேஜ்க்கு வந்து லீவ் போட்டுட்டு உடனே போயிட்டாரு. அது தெரியும். அதுக்கு பிறகு நீ அவரை சந்திச்சியான்னு கேக்குறேன். இல்லப்பா. அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரை பத்தி என்னோட கருத்தை நானே ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். படிக்கிறேன், கேளுங்கப்பா. வரலாறு படைத்த மொழியே, திரு வள்ளுவன் கண்ட தமிழே, இலக்கியத்தின் இலக்கணமே இளங்கோவே, நீர் வாழ்க வளர்க. உயர்ந்தவன் நீ என்று உருவம் சொல்லும், உன்னை உயர்த்திவிட்ட கவிதை என்று கண்கள் சொல்லும், நல்ல கலைஞர் என்று நடை சொல்லும் உடை சொல்லும், கடனை கண்ணியத்தை காப்பவன் நீ உள்ளம் சொல்லும். போதும். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் தெரியுமா? காலையில பெண் கேட்டு அவர் இங்க வந்திருந்தாரு. அது நடக்காது, இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். காரணம் உனக்கே நல்லா தெரியும், உன் மாமன் பையன் மகேஷுக்கு உன்னை கட்டி வைக்க போறேங்கிறது. அதனால ஆசிரியர் மாணவிங்கிற உறவை தவிர முறை தவறி உங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இதை நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டையும் சொல்லிட்டேன். உலகே மாயம், வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம். ஐயே ஹலோ இளங்கோ, என்ன தேவதாஸ் படத்துல நாகேஸ்வரராவ் கதை மாதிரி உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன நானே பேசிட்டு இருக்கணும்? இல்ல, நான் கேட்டுருப்பேன். என்ன பிரயோஜனம்? வரும்போது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்துறேன், அதை கேட்டீங்களா? பரவாயில்ல, சுமாரா பாடு. நான் சான்ஸா கேக்குறேன். இந்த பாட்டை பாடும்போது நாகேஸ்வரராவ் விஸ்கி வச்சுட்டு பாடினாரே, நம்ம பேசும்போது காப்பி வச்சுட்டாவது பேசுவோமே. காப்பி. ஓஹோ, மன்னிக்கணும். விஸ்கியே வேணுமா? ஆமா, நீங்க சிரிச்சிட்டீங்க. எனக்கு அது போதும். பொறுத்தியார் கஷ்டப்படத பார்த்தா என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன கஷ்டம் இளங்கோ? நான் எதுக்கா இருக்கேன்? உங்களுக்கு என்ன விசாரம்? நான் எதுக்கா இருக்கேன்? உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? என்னால ஒண்ணும் முடியாது, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் பொறுத்தியார்ட்ட உங்க குறைய சொன்னா பாரம் குறையுமேன்னு சொல்ல வந்தேன். ஏன் சுமந்துகிட்டு பாரத்தை குறைச்சிங்களேன்? இரவு மஞ்சு தலகாணி, இது ஒரு பாரமா? மன பாரத்தை குறைச்சிக்கோன்னு. ஆமா, இன்விடேஷன் எப்ப அனுப்ப போறீங்க? போஸ்ட் அனுப்பாதீங்க, ஹேண்ட் டெலிவரி வேணும். சார், நான் அது விஷயமா சாரதாவோட அப்பாவை நேரடியா சந்திச்சு பேசுறேன். உங்க அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல். வெரி குட், வெரி குட். என்ன சொன்னார்? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுட்டாரா? தட் இஸ் ஃபாதர். அவர்தான் ஃபாதர். அது மட்டும் இல்ல சார், இனிமே நான் சாரதாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெரி குட், ரொம்ப வேஷா போச்சு. லவ் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஆரம்பிச்சிருக்கேன். இதை விட வேற என்ன சார் வேணும்? ஆமா, நீங்க லவ் பண்ற மாதிரி அந்த சாரதா பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோ? நான் ஒரு மாங்காமடையா மிதிரனையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த பசங்க காதா பண்ணாங்களே, அதுக்காவது அந்த பொண்ணு லவ் பண்ண வேண்டாமா? ஆமா, கமிங் டு தி பாயிண்ட். இந்த மேரேஜ் விஷயமா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குதோ? அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? 2 காயில வச்சுங்க. ஒண்ணு வெறும் காகிதம், இன்னொன்னு வந்து லவ் லெட்டர். அந்த சாரதா பொண்ணு வரும்பொழுது அவ கண்ணுக்கு தெரியும்படியா அவ முன்னார அந்த வெத்து காயத்தை போடுங்க. அந்த பொண்ணு அன்பா ஆசையா அப்படி குறிஞ்சி எடுத்தான்னா, மேடம் மேடம் உங்களுக்கு சேர வேண்டிய லவ் லெட்டர் இதோ என் பாக்கெட்ல இருக்குன்னு கையில கொடுத்துருங்க. அந்த லெட்டரை பார்த்த உடனே, மிஸ்டர் என்ன வேலை இது அப்படின்னு கொஞ்சம் கோமா பேசுறேன்னா, ஏமா நான் வெத்து காகிதம் போட்டிருக்கேன், இதுக்காக என் சத்தம் போட்டு 10 பேரை கூட்டுறேன் அப்படின்னு நைஸா விலகி இருக்கு. ஓஹோ, பேண்ட நாசம் பண்றேன்னு பாக்குறீங்களா? இன்னையோட இதுக்கு ஆயுசு முடிஞ்சது, க்ளோஸ். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. நாளைக்கு என் ஒய்ஃப் புதுசா ஒரு டிஃபன் கேரியர் வாங்க போறா. இதை போட்டுதான் 2 பேப்பர் ரெடி பண்ணிட்டுமா? ஓஹோ, உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா? அலையும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவதும் பொய்யாவதும் மெய்யானதினாலே. இந்த இடத்துல நாகேஸ்வரா இருமுனாரா இல்ல தும்முனாரா? மிஸ்டர் இளங்கோ, இந்த இடத்துல என்னமோ பண்ணாரு. எதுக்கு நல்லதாவே முடியட்டுமே, ரெட்ட தும்மலா இருக்கட்டும்.
இளங்கோத கிளாஸுக்கு வெளியே நீ சந்திப்பியா? இல்லப்பா. சந்திச்சா இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடு, இல்ல பியூனுகிட்ட கொடுக்க சொல்லு. சாரதா, இங்க நிக்காதே, என்கிட்ட பேசாதே, போயிடு. சார், உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நேத்து நான் ஆசையா ஓடி வந்தேன். என்ன கண்டதும் உங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டீங்க. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் வந்தேனே ஒழிய உன்னை சந்திக்கணும் பேசணுங்கிற ஆசையில வரல. நீ எப்படி வெளியே வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். காரணம், உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறீங்க. உத்தரவை மீற முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. ஏன் சார் இப்படி கோழையாயிட்டீங்க? என்னால உன் எதிர்காலம் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். இல்லைன்னா மட்டும் எதிர்காலம் நல்லா இருக்க போகுதா? என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல, உங்களை நினைக்காம கூட என்னால இருக்க முடியல. நான் வரேன். நில்லுங்க. எங்க அப்பா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். உங்க அப்பா கொடுத்த லெட்டரா இல்ல நீ எழுதல லெட்டரா? என் நிலைமையை எழுதி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க அனாவசியமா குழப்பிக்காதீங்க. நான் முடிவா சொல்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ எந்த எதிர்ப்பையும் உங்களால தாங்க முடியும்னா என்னாலையும் முடியும். என்னங்க இது? யாரா பார்க்க போறாங்க? யார் வேணாலும் பார்க்கட்டும், எனக்கு கவலை இல்லை. என்ன சொல்றீங்க? நீ எனக்கு மனைவியாக போற, அதைத்தான் உங்க அப்பா எழுதியிருக்க. என்னடா கழுத ஒரே வருத்தமா இருக்கிற? என்னங்க இந்த வீட்டுல வர வர சந்தோஷமே இல்லாம போச்சு. அம்மா என்னடான்னா உம்முன்னு போறாங்க, நீங்க என்னடான்னா கம்முன்னு உட்கார்ந்துக்கிறீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஜம்முன்னு ஊரை பார்க்க போறேன். டேய் கழுத, இங்க வாடா. சந்தோஷம் தானே வேணும். நான் ஒரு மந்திரம் போட்டனா சந்தோஷம் தானா வந்துடும். போடுங்க. போடட்டுமா? ஓம் க்ரீம் ட்ரீம் ஹரீம் சோ மந்திரக்காரி. மெதுவாமா மெதுவாமா, உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா. அப்பா வயசாகி போச்சுல. லட்சுமி லட்சுமி பாப்பா வந்துட்டா, ஆட்டிஸ்கொண்டா. இந்த மந்திரத்தை எப்போ போட்டிருந்தா பாவம் பாப்பா தினம் அழாம இருந்திருக்கும். சும்மா ஏமா, உன் திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அப்பாவுக்கு தெரியாத சந்தோஷமா? டேய் குழந்தை, இளங்கோ சரியில்லடா. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடா, யாராவது ரகசியமா கடிதம் எழுதுனா அது மத்தவங்க கிட்டயா படிச்சு காட்டுறது? அப்படி இருந்தா ஒரு பெண்ணு எப்படிடா காதல் கடிதம் எழுதும்? சாரதா வாங்க. ஏமா, உன் ஆசைய நான் எப்படி நிறைவேற்றி வைக்கிறேன் இல்லையா? ஆமாப்பா. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நீ தான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும். சொல்லுங்கப்பா, செய்யறேன். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். நீ என்ன கூடிய சீக்கிரம் தாத்தாவாக்கணும். நீ ஏன்டா சிரிச்ச? பாப்பா விஷயம் புரியாம போறேன்னு நினைச்சு சிரிச்சேன். டேய் குழந்தை, பாப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. என்னடி பாத்துட்டே நிக்கிறேன்? வேலையை கவனி. இந்த பூவெல்லாம் எடுத்து போடு. லட்சுமி, அந்த தலைவாணி எடுத்து சரியாவே. சரிம்மா. என்னங்க இது? சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க, எழுந்துருங்க. வீட்டுக்கு போங்க. பசங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. என்னென்ன உட்கார்ந்துட்டேன்? வாங்க தம்பி.
சாரதா, எப்ப புறப்படுறதா உத்தேசம்? எங்கப்பா? இது என்னம்மா கேள்வி? கல்யாணம் ஆன உடனே பொண்ணு எங்க போவாங்க? புருஷன் வீட்டுக்கு. என்னப்பா அப்படி கேக்குறீங்க? எனக்கு எங்க அப்பா வீடு ஒண்ணுதான், என் புருஷன் வீடு ஒண்ணுதான். அது எப்படிமா ஒண்ணாக்க முடியும்? பெத்தப்ப கல்யாணம் தான் பண்ணி வைக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க வழிய பாத்துக்க வேண்டியதானே. என்னடா குழந்தை? புறப்பட வேண்டியதாங்க. இதை ஏற்கனவே நம்ம முடிவெடுத்த விஷயம். என்னென்ன நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்க? என்ன பேசுற நீ? கல்யாணம் ஆன பிறகு மாப்பிள்ளை வீட்டோட இருந்தா அது நல்லா இருக்குமா? அவர் சம்பாதிக்கல, பொண்டாட்டி அழைச்சிட்டு போய் தனி கொடுத்து நடத்த வேண்டியதான மரியாதை. கேட்டுக்கிட்டீங்களா பாயிண்ட? புறப்படுங்க நாங்க எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? நீ சும்மா இருப்பா. என்னங்க இது? அப்படியே அவங்க புறப்படுறா கூட வீடு பார்க்க வேண்டாமா? வீடு பார்க்கணுமா? நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? நான் தான் சாரதா பேருக்கு ஒரு புது பங்களாவே வாங்கியிருக்கிறேனே. தேங்க்யூப்பா. நல்ல வேளை, நான் பயந்தே போயிட்டேன். நீங்க எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. நாங்க சும்மா ஒரு நாடகம் நடத்தணும் மாப்பிள்ளைக்கோசரம். ஏன் மீனாட்சி, என் மகளுடைய சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அவளுக்காக நான் எதையுமே செய்வேன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது? சாரா சொல்ற முடிவுதான் என் முடிவு. அதுக்குள்ள இதாம்மா உன் வீடு. உள்ள எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்பா பார்த்து வாங்கினதாச்சு தப்பா இருக்குமா? மாப்பிள்ளை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாமா பார்த்து குடிசையில இருக்க சொன்னாலும் நான் இருக்க தயார். அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. ஒரு நாள் பேச்சுக்கு நீங்க சொன்னா கிணத்துல கூட விழுவேன்னு விழுன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? விழுந்தனே கால்ல. அப்பா, வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. வீடு மட்டும் இல்லம்மா, சமையல் சாமான் உட்பட எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, வாய்க்கு ருசியா சமையல் செஞ்சு இளங்கோ ஐயா காலேஜ்ல இருந்து வந்த உடனே 2 பேரும் லட்சணமா உட்கார்ந்து அது எப்படி முடியும் குழந்தை? நான் காலேஜுக்கு போக வேண்டாம்? ஏமா, நீ படிச்சு முடிச்சிட்டு உத்தியோகத்துக்கா போற? நீ மாணவியாவும் இளங்கோ ஆசிரியராகவும் ஒரே காலேஜில் இருந்தா அது மத்தவங்க படிப்புக்கு இடைஞ்சலா இருக்காது? ஏங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமா சொல்றது உண்மைதான். பாப்பா தனியா இருக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பாப்பாவுக்கு இந்த குழந்தை துணை. நீயா? உன்னை விட உங்களுக்கு வேற தொல்லையே வேணாமே. அம்மா, நான் போய் லட்சுமி அனுப்புறேன். பாப்பா லட்சுமி உம்முன்னு இருப்பா. நானே இருக்கா? வாடா பாப்பா. பாத்தியா சாரதா, காதல் பறவைகளை? சரி வாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நாம ஏன் இங்க நிக்கணும்? மனிதர்கள் தான் அப்படி சாரதா, பயந்து பயந்து மறைஞ்சு காதல் பண்ணுவாங்க. பறவைகள் அப்படி இல்லை, பலர் முன்னாடியே கூடி கொள்ளாடுறத நாம பார்க்கலாம். அதுக்காக நாமும் இங்கே இருப்போம் சொல்றீங்களா? வாங்க. அப்பா, எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? என்ன? நீங்க ஒரு இலக்கிய ரசிகருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சகுந்தலையோட சிலையை இங்க வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல சாரதா, அவர் புத்திசாலித்தனம். காதலின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்கிய சகுந்தலையை படுக்க அறையில வச்சதுக்கு காரணம் அவளை மாதிரி நீயும் கணவன் மேல காதல் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். அப்படின்னா? பயப்படாதே, அந்த துஷ்யந்தன் பிரிஞ்ச மாதிரி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அக்கா, இத பாத்தீங்களா? அப்பா, எப்ப வந்தீங்க? பாப்பா புளித்துறது, பாப்பா புளித்துறது. எங்க நான் வர்றப்பவே சொல்லல. ஏமா? இல்லப்பா, ஸ்வீட். ஓ, ஸ்வீட்டா? ஏமா, மாப்பிள்ளை எங்கம்மா? காலேஜ் போயிருக்காரு. மாப்பிள்ளை காலேஜுக்கு போயிட்டா உனக்கு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு? ஒரே வருஷம் 2ஓட 1 3ஆ சேர போது ஊடு கலங்கலன்னு இருக்கும். பொழுது போறதே தெரியாது இல்ல பாப்பா? அப்பா, நான் காபி கொண்டு வேண்டாமா, இப்பதானே சாப்பிட்டு வந்தோம். எங்க சாப்பிட்டோம்? அம்மா, முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். பாப்பா, காஃபி போட்டு வச்சிருக்கியா? இனிமேல் கலக்க போறியா? வாடா. அப்பா, புத்தகத்தை வச்சிட்டீங்க. அதை நீயே வச்சுக்கமா.
பிறக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு சொல்லி பெத்துக்காதேன்னு அங்கங்க போர்டு எழுதி போட்டுருக்காங்க. ரேடியோ திருப்பினா பெத்துக்காதே, அண்ணாந்து பார்த்தா முக்கோணம். என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கிறவங்களுக்கு தாண்டா அந்த கட்டுப்பாடு, இல்லாதவங்களுக்கு என்னடா? நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, அதுக்கே வழி இல்லையடா. ஐயா, இந்த காலத்து ஜோடிங்கெல்லாம் எப்பவுமே தேர்நிலவை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. குழந்தை ஒண்ணு பிறந்து போச்சுன்னு வச்சுங்க, அது நொய்யா நச்சுன்னு பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் தொந்தரவு தானே? குழந்தை அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு நியாயமே இல்லை. என்ன, எனக்கு வேற சந்ததி இல்லைங்கிறது சாரதாவுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பேர குழந்தைய பாக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது அவ உணராம இல்ல. இருக்கட்டும், மீனாட்சி போய் இருக்கிறா, நல்ல செய்தியோட வருவா நினைக்கிறேன். வாங்கம்மா. சாரதா எங்க மேல இருக்காளா? இல்லைங்கம்மா, ஐயாவோட வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் இதே வேலை. அம்மா ட்ரெஸ் பண்ணி வீட்டுல தயாரா இருப்பாங்க. ஐயா வந்து வெளியே அழைச்சிட்டு போயிடுவாரு. எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ராத்திரி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லு. அதுக்கு பஞ்சமே இல்லம்மா. அம்மா சாதம் ஊட்டி விட்டாதான் ஐயா சாப்பிடுவாரு. அவங்க உடம்பு தேய்ச்சி விட்டாதான் குளிப்பாரு. 2 நிமிஷம் மேல இல்லைன்னா சாரதா சாரதான்னு 20 தடவை கூப்பிடுவாரு. ஏண்டி, அவ முழுகாம இருக்காளா? உனக்கு தெரியுமா? இல்லைங்கம்மா, அவங்க வீட்டுக்கு விளக்காகி இன்னைக்கு 4வது நாள். பின்ன என்னதான் பண்றாங்க? கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது. வந்துட்டாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? இங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு பார்த்துட்டு போதான் வந்தேன். லக்ஷ்மி, சித்திக்கு காஃபி ஏதாவது குடிக்க? இல்லம்மா, சீக்கிரம் போய் கொண்டு வா. போ, உட்காருங்க சித்தி. அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதுக்காக நீங்க இப்படி வருத்தப்பட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிறீங்க? உடம்பு எப்படி போனா என்ன, மனசுக்கு நிம்மதி இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சந்தோஷத்துக்காக ஒரு 4-5 வருஷம் பொறுத்துதான் குழந்தை பிறக்கட்டுமே அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தா போல நம்ம அரசாங்கத்துல சலுகை பண்ணி கொடுத்திருக்காங்க. 5 பைசாவுக்கு 1. குழந்தை, ஏன் மீனாட்சி, சாரதா உனக்கு மக முறைதானே? பச்சையாவே என்ன விஷயம் கேட்டேன். அதுக்கு அவசியம் இல்லைங்க. நீங்க வருத்தப்படுற மாதிரியே அவளும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாளாம். எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கான்னு லக்ஷ்மி சொன்னா. அப்படின்னா அவளுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதா? பதட்டப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. யாரா ஒரு நல்ல ஜோசியரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீ சொல்றதும் நல்ல யோஜனை தான். ஏண்டா குழந்தை, யாரா நல்ல ஜோசியரு?